அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்து தாவேக்காவுடைய பொறுப்பாளர்களும் அமைச்சர்களும் போயிட்டு அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாட்களில் சேலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரான மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய போக்குவரத்து அமைச்சர் சேலத்தினுடைய அரசு மருத்துவமனையில் போயிட்டு சிகிச்சை எடுத்திருக்காரு. அதே மாதிரி அம்மா உணவகத்தில் சாப்பிட்டவுடைய அதனுடைய அனுபவத்தையும் மக்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள், மக்களுக்கு நம்பிக்கை வருமான அந்த செயல்களை செய்கிறதுனால மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் வரும். இது வெகுவாக பாராட்டக்கூடிய விஷயமும் கூட. ஏன்னா ஒரு அமைச்சரே அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்குறாரு அப்படின்னா பொதுமக்கள் அதிக அளவு வருவாங்க அரசு மருத்துவமனை நோக்கி. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் உள்ள அந்த நர்ஸு, அந்த டாக்டர்ஸ் ஆகட்டும், எந்நேரமும் அலர்ட்டாக இருப்பாங்க. மக்களுக்கு பொது சேவை செய்கிறதுக்காக தரமான சேவைகளை செய்வாங்க. ஏன்னா எந்நேரமும் அமைச்சர்களும் வரலாம், எம்எல்ஏக்கள் வரலாம் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இருக்கும். மக்களை சரியான முறையில் மருத்துவம் கொடுப்பாங்கன்ட்டு இது பார்க்கப்படுது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த திட்டத்தை தான் சொல்லியிருந்தாரு. எண்ணற்ற திட்டங்களை நாம் தமிழர் கட்சி சொல்லியிருந்தது. அதை இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் எடுத்து சரியான முறையில் செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கிராமங்களில் இன்னும் பேருந்து வசதிகள் இல்லாமல் இருக்குது, மின்சார வசதிகள் இல்லாமல் இருக்குது, வீடு இல்லாமல் இருக்குது. இதையெல்லாம் ஒரு தனி குழு அமைச்சு ஆராய்ந்து அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் இந்த அரசு செஞ்சு தரணும். இந்த காணொளி மூலியமாக நான் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் இந்த ஒரு கோரிக்கையவே முன்வைக்கிறேன். மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. ஏன்னா 2026ஆம் ஆண்டு இந்த காலகட்டங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு இன்னும் அடிப்படை தேவைகள் கூட இல்லாத நிலையில் இன்னும் கிராமங்கள் இருக்கு. இதை உணர்ந்து நீங்கள் செயல்படுத்தி தரணும் அனைத்து திட்டங்களையும். அது மாதிரி மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழலையும் உருவாக்கி தரணும். நல்ல திட்டங்களை வரவேற்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.